தோல் திருமாவளவன் எம்பி அவர்கள் பாடல்கள் முன்னோட்டம் வெளியிட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு டி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மேடையில் பேசுகிற அனுபவம்லாம் கிடையாது, தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. இந்த இரவு பறவை திரைப்படத்தை நான் இந்த ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். படத்துடைய தலைப்பு இரவு பறவை. இந்த இரவு பறவைனா இரவில் இரையை தேடி பறந்து அதை இரையை தேடி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அது உட்காந்து பறக்கிற பறவை இல்லை, இது இரவு பறவை. கடல் கடந்து நாடு கடந்து உடமையில் விட்டுட்டு உயிர் பழச்சா போதும்னு வறுமையில் வாடி தப்பிச்சு தமிழகத்துக்கு வந்து தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை தேடி வந்து உயிர் பழச்சா போதும்னு வந்து 2 நாட்டுடைய இராணுவத்தையும் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு கடைசியாக கரை சேர்ந்து வந்து இங்கே வாழ்கிற மக்களுடைய வலியும் வேதனையும் கடல் பறவையா, அதாவது இரவில் வந்து தப்பிச்சு வருவாங்க. அதனால் அந்த இரவு பறவைன்ற அந்த டைட்டில் அதுக்காக வச்சோம். அந்த மக்களுக்காக நான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலான படத்தை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், மீடியா நண்பர்கள் எல்லாருமே. இது இன்னொன்றுனா, இந்த படத்துக்கு நான் என்ன நினச்சேனோ அதை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்தை வாழ்த்த வருகின்ற என் ஆருயிர் அண்ணன், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னுடைய கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் இதை நேரில் வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வந்தது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இன்னொரு மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர், எங்கள் விடிவெள்ளி, தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் டி வேல்முருகன் அண்ணன் அவர்கள். அண்ணன்ட்ட சொன்ன உடனே, இந்த கான்செப்ட் சொன்ன உடனே இது மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகும், நல்ல கான்செப்ட், நான் கண்டிப்பாக வருவேன், அவசியம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் போதிய நேரமின்மை இல்லாத காரணத்தினால் அனைத்து தரப்பட்ட எனக்காக உழைத்த கடலூர் மக்கள், கடலூர் நடிகர் சங்கம், என்னுடன் பணியாற்றிய உதவி இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ், ஒவ்வொருத்தரையும் நேரம் சொல்ல விரும்பலை, நான் முடியலை, டைம் இல்லை. எனக்காக என்னுடன் தோள் கொடுத்த மின்சாரம் திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் செல்வகுமாரன் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருந்தாங்க. இன்னும் நிறைய சொல்லணும், எனக்கு போதிய நேரமின்மை, தலைவர்கள்லாம் பேசணும் இந்த படத்தை பற்றி. மிகப்பெரிய அளவில் இது கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயமா இதை கொண்டு போகணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய வாயிலையும் இரட்டை குடியுரிமையை பற்றி ஒவ்வொரு தலைவர்களும், நம்ம இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் வரைக்கும் ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய கவர்மெண்ட்டில். எல்லாருமே வாய் வழியாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஒரு திரைப்படமாக எடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எடுத்திருக்கேன். இது எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து மீடியா மக்கள், மீடியா பப்ளிக், ப்ளஸ் சொந்த பந்த அனைவருக்கும், எங்கள் வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நான் திருமாவளவோடு அதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கருத்து தான் இங்கே வாழ்கின்ற எமது தொப்புள்குடி உறவுகளான ஈழ உறவுகள் ஒரு 2 சென்ட் 1 சென்ட் 1/4 சென்ட் நிலம் வாங்கி தங்கள் பேரில் பதிவு செய்ய முடியாது. உழைச்சி ஒரு இருசக்கர வாகனம் வாங்க முடியாது. இங்கே படித்து இங்கே நம்மளை இந்தியாவிலேயே பிறந்து இன்றைக்கு கல்லூரி படிப்பை முடித்து இன்றைக்கு விளையாட்டு வீரனாக திகழ்ந்தால் எல்லா 7 மெடல் வாங்கியிருக்கிறது ஒரு ஈழத்து சகோதரி குழந்தை. ஆனால் தெற்காசியாவில் போய் விளையாடுறதுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, அனுமதி இல்லை. காரணம், அவர்கள் அகதி. நானும் விடுதலை சிறுத்தைகள் தலைவரான திருமாவர்களுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் தான். மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இருந்தபோது நாங்கள் அவரிடத்திலே வலியுறுத்தி
நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி இங்கு துவக்கப்பள்ளி கூட படிப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி இல்லை. உயர்நிலைப் பள்ளிக்கு போக முடியாது, உயர்கல்விக்கு வழி கிடையாது. பன்றி குடிசைகளோட கேவலமாக இருக்கும் அந்த குடிசைகள். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள், அதை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்தில் போராடி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இங்கு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு இந்த கூட்டத்தில் கூட என் கோரிக்கை ஏற்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களால் ஈழ அகதிகள் குடியிருப்பு என்று சொல்லக்கூடியதை மாற்றி அமைத்து அவர்களுக்கு 3000 வீடுகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் வாழ்கின்ற இடங்களில் கட்டி தந்து கொண்டிருக்கிறோம். அதில் கூட எனக்கு திருப்தி இல்லை. நான் ஆய்வுக்கு போன எல்லா கலெக்டர் ஆஃபீஸஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு அவர் கழிவறையை வெளியில் வச்சுருப்பாங்க. நான் சொன்ன ஒரு வயது வந்த பெண் அல்லது ஒரு இந்த பேய் பிசாசுக்கு பயப்படுற ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பையன் எப்படிங்க 12 மணி 2 மணிக்கு வெளியில் வந்து அவன் டாய்லெட்டை பயன்படுத்த முடியும்? கட்டி கொடுக்க தான் கட்டி கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு 10 அடி சதுரடி கொஞ்சம் பெரிதாக கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு அதற்கு ஒரு பரிந்துரையும் நான் செய்தேன். நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இங்கு வாழ்கிற இந்த மக்கள், அவருடைய தொப்புள் கொடி உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள். கனடாவில் ஒரு ஈழத்தமிழர் இன்றைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக சொல்லுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பல உயர்ந்த பதவிகளை வைக்கிறார்கள். ஆனால் இந்தியா எமது தாய்நாடு, பன்னெடுங்காலத்திற்கு முன்பு கடல்கோளால் பிரிக்கப்பட்ட என் ஈழம் என்கிற ஒரு தேசம், அந்த தேசத்தின் உறவுகள் இந்த மண்ணில் எவ்வளவு வலியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் காலையில் 10 மணிக்கு வெளியில் வேலைக்கு போயிட்டு மாலை 6 மணிக்குள்ளே சிறப்பு முகாம்களுக்கு திரும்பலை அப்படின்னா கியூ பிரான்ச் அடுத்த நிமிஷம் அங்கே போய் நிற்பாங்க. இதையெல்லாம் நான் கூட அந்த திருமாவட்ட வழியோடு சொன்னேன். 11 முறை இந்த மக்கள் படுகின்ற துன்பம் துயரங்களை குறித்து நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து கடந்த சில மாதங்களில் பேசியிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் செய்த குற்றம் பாஸ்போர்ட் இல்லாமல் வந்தது, படகுகளில் வந்தது. இந்த கதையின் கரு அப்போ ஒத்து போகுது. அவர் இது கதை இயக்குனர் என்கிட்ட அந்த கதையும் சொல்லலை, என்ன இதுமாரி இதை சார்ந்த ஒரு படம் அப்படின்னாரு. நேற்றுக்கு தான் நான் ரொம்ப கோபமாக உணர்ச்சி வயப்பட்டு அந்த மேடையில் பேசினேன். முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன். தனித்தமிழ் ஈழம்தான் ஒற்றை தீர்வு என்கிற ஒரு சட்டமன்ற தீர்மானமும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழ உறவுகள்கிட்ட, தமிழ்நாட்டில் இலங்கையில் யாழ்மண்ணில் வாழ்கின்ற அந்த உறவுகள்கிட்டையும் நீங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பை ஐக்கிய நாடு சபையினூடாக நடத்தி அந்த மக்களுக்கான ஒரு சுதந்திர தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு உரிய நெருக்கடியை தர வேண்டும். அண்ணன் திருமா அதற்கு வழிகாட்ட வேண்டும், தலைமையேற்க வேண்டும். இதை கருத்தைத்தான் நேற்றைய கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறேன். அப்படியேப்பட்ட என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, வந்த பிறகு தான் தெரியுது பட தயாரிப்பாளர் என் ஊருக்காரரு, படித்தவன் நடித்தவன் பூரா என் சித்தம்மாவன் பெரியம்மாவனாக இருக்கிறான், பாட்டு பூரா வருது, பாடல் பூரா வருது, பாடலீஸ்வரர் கோயிலை பற்றி வருது, எல்லாத்தையும் வருது. தங்கர் பச்சானுக்கு அடுத்தது ராமநாதபுரம் சீமையில் பிறந்த நம்முடைய இயக்குனர் அவர்கள் என் மண்ணின் வாசனைகளை, என் மாவட்டத்தின் ஊர்கள் பெயர்களை எல்லாம் பாடல்கள் ஆக்கி பார்க்கும்போதே கேட்கும்போதே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகிற அந்த நம்முடைய விடுதலை படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர் நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன், நம்முடைய வேணுகோபால், புகழேந்தி மாறன், எங்கள் தலித் சக்திவேல் உங்கூர்லேருந்து வந்திருக்காரு அவர்லாம். அதனால் கடலூரில் எனக்கு நிறையா முகங்கள் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் ஊர்லேருந்து வருகை தந்து இந்த நம்முடைய கடலூர் என்கிற நம்முடைய செம்மண் பூமியை, கடல் ஒட்டி வாழக்கூடிய நம் மீனவ மக்கள், ஈழத்தமிழர்கள், ஏன்னா நம்ம ஊரில் தான் குளஞ்சாடில் முகாம் இருக்குது, அம்பலாமேட்டில் முகாம் இருக்குது, விருத்தாச்சலத்தில் முகாம் இருக்குது, குறிஞ்சிப்பாலில் முகாம் இருக்குது, ராமநாதபுரத்தை தாண்டி அதிகம் இலங்கை தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய தொப்புள் குடி உறவுகள் வாழ்கிற முகாம் எங்கள் பகுதியில் இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை இயற்கை பேரிடர் பிரச்சனை நல்லது கெட்டது அப்படின்னா முதல் உதவியாக நான் போய் நின்று அவர்களோடு தான் நானும் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவர்கள் என் மீது மாறாத ஒரு பற்றை தெரிவிக்கக்கூடியவர்கள். அந்த மக்களுடைய மறுவாழ்வுக்காக, அவருடைய சம உரிமைக்காக, சம வாழ்வுக்காக, ஒரு சுதந்திரத்திற்காக இன்னும் பல படங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்துக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டால் அண்ணன் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று மிகச்சிறப்பான பத்திரிகையாளர்கள் இந்த கவரேஜுக்கு வந்திருக்கீங்க. உண்மையிலேயே நன்றிங்க. இந்த மாதிரி படத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை கைகூப்புறேன் நான். ஏன்னா இன்னைக்கு அதுக்கும் கொஞ்சம் சிவப்பு தோல் வேணும். எல்லாம் படத்தில் நடித்தவங்க பார்த்தா எல்லாம் கருப்பு தோல், கதாநாயகன்லேருந்து துணை நடிகர்கள்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாம். ஆனால் கருப்பு தோல், ஈழம், மீனவர் பிரச்சனை, இந்த மாதிரி அகதிகள் பிரச்சனை, இதையெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக ஊடகங்கள் தான் 1-2 எழுதுது. பெரிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க, இந்த பெரிய பத்திரிகைகள்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் இங்கே பல பத்திரிகை நண்பர்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க. இவ்வளவு தொலைக்காட்சி, இவ்வளோ யூடியூப் சேனல்லாம் வந்திருக்கிறீங்க. இந்த வழி நிறைந்த எம் ஈழ உறவுகளின் இந்த சோக கதையை, சொந்த கதையை உலக தமிழ் சமூகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆளுகின்ற அரசின் கவனத்தின், அவருடைய ஒன்றிய அரசனுடைய காதுகளுக்கு எடுத்து சென்று அவர்கள் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு உங்கள்
ஊடகம் உரிய வெளிச்சத்தை இந்த திரைப்படத்தின் மீது பாய்ச்ச வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் வைத்து மிகச்சிறப்பாக இந்த படத்தை தயாரித்து இயக்க இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த இரவு பறவை இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் தொழில் திருமாவளவன் அவர்களே மற்றும் என்னுடைய மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இப்போ அதிக நேரம் பேச முடியாதுங்க. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த அது கேப்டன் ஆஃப் த ஷிப் இரவு பறவை டைரக்டர்ஸ் வேதாஜி பாண்டியன். இந்த படத்தை இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முதல்ல என்னுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் என்னுடைய சூப்பரண்ட் மிஸ்டர் மனோகர் சார் தான் நான் காரணம் மெயின். அவர் இல்லை நாங்கள் இருக்க முடியாதுங்க. என்னுடைய நண்பன் ராதா சார் சார் ஆக்சுவலி அவர் வந்து டாக்டர் நம்ம வேதாஜி பாண்டியன் டைரக்டர்ஸ் வராங்க, அவங்கள ஒரு தான் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருங்க. வீட்டிலேருந்து சரி சொல்லிட்டு போகணும். சார் பார்த்த உடனே என்னை பார்த்தாருங்க. என்னை பார்த்துட்டு உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் வந்து என்னுடைய ஐபிஎஸ் ரோல் நீங்கள் பண்ணுங்கள், டிஎஸ்பி ரோல் பண்ணுங்கன்னாரு. சார் நான் ஆக்சுவலி வந்து டாக்டரேட் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் 2001 பேட்ச். நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தேன். சாருக்கு தெரியும். நீங்கள் அவுட் ஆஃப் 195 கண்ட்ரிஸ் இருக்காங்க ப்ரெசென்ட்டில். நான் யாருனையும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. என் ஒய்ஃபுக்கு மட்டும் தெரியும். எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாருங்க. நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேன் 10th கவர்மெண்ட் ஸ்கூலில். நான் ஸ்கூல் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் எம்எஸ் அக்ரி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ் அக்ரி ஹார்டிகல்ச்சர், எம்எஸ் அக்ரி, பிஹெச்டி. அது ஒரு 2001 பேட்ச் முடிச்சுட்டு 2005 என் ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாருங்க. 27 வயசில் டாக்டரேட் ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு 26 வயசில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் அசோசியேட் ஹார்டிகல்ச்சர் நான் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து 2015 வரையும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன் சார். நான் நினச்சேன் படிச்சுட்டு யூஜி பிஜி டாக்டரேட்டுக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க, இது நார்மல். நம்ம ஊர் பேர் பத்திரக்கோட்டையை கொண்டு வரணும் நேஷனல் லெவலில், வேர்ல்டு வைடு கூகுளில் ஏற்றணும்னு நினச்சேன். இட் இஸ் ஏ குளோனல் மல்டிப்ளிகேஷன் ஃப்ரம் பத்திரக்கோட்டை லோக்கல். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். TNAU PLR2 ஜாக் ஒருத்தர் தான் நான் ரிலீஸ் பண்ணேங்க. அப்போ தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் தான் அதை ரிலீஸ் பண்ணார். செப்பரேட் சயின்டிஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. இது ஏன்னா சாதாரணமாக ஒரு டாக்டரேட் முடிச்சுட்டா சயின்டிஸ்ட் வந்து படிச்சுட்டா சயின்டிஸ்ட் கிடையாதுங்க. உணவு உற்பத்தி பண்ணணுங்க, புதுசாக கண்டுபிடிக்கணும். 38 டிஸ்ட்ரிக்ட் MLTRT கொடுத்து டெஸ்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அஃபிஷியல் AO ADH JD அவங்கள கொடுத்து டெஸ்ட் பண்ணி எது பெஸ்ட் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் பை சான்சலர் டைரக்டர்ஸ் அவங்களும் அப்ரூவல் கொடுத்து ஸ்டேட் வெரைட்டிஸ் கமிட்டி போகும். ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தென் சிஎம் தான் ரிலீஸ் பண்ணணும் எந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிள். இப்படி வந்து பார்த்தோன்னா டாக்டர் கலைஞர் மூலமாக 4 F1 ஹைப்ரிட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். எவ்வளோ பெரிய ஜாம் போகணும் இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா மூலமாக அம்மா மூலமாக கோயம்புத்தூர் பெண்டி ஹைப்ரிட் 3 TNAU, தென் TNAU அமராந்த சிறுகரை ரிலீஸ் பண்ணாங்க. முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் இப்போ நினச்சி கூட பார்க்கலைங்க. ஒரு அதாவது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் டு சேஞ்ச் த வேர்ல்ட். அதாவது தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கு இனியாவது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் பார்த்தேன் சார். ஃபஸ்ட் டைம் போகும்போது சார் வாங்க கூப்பிட்டு போனார். சார் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார், உயிர் உள்ளார். என்னுடைய நண்பர் ராதாவை நான் மறக்க மாட்டேன். எங்கே இருக்காரு தெரியல. அவங்க வந்து என்னுடைய பிரதர் மாதிரி அவங்கள என்னை கைட் பண்ணுவாங்க. சார் கூப்பிட்டு ஒரு பேர் சொன்னாருங்க. முடிச்சிட்டேன். இவர் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிச்சாங்க. இந்த அப்பா சாங் போகும்போது என் ஒய்ஃப் அழுதுகிட்டே இருந்தாங்க சார். அதுவே சக்ஸஸ் படத்துக்கு நான் பார்த்தேன். நானும் அப்படி கண்ணு கலங்கினேன். இந்த மாதிரி அதாவது என்னுடைய சித்தப்பா டைரக்டர் தங்கப்பிரச்சன் அவர் ஆக்சுவலி நான் தொடர்பு கொள்ள முடியல. நைட்டும் பேசின வாய்ஸ் நோட் கொடுத்து அவருக்கு பிஸியாக இருக்கான்னு தெரியல. அழகி, சொல்ல மறந்த கதைகள், பள்ளிக்கூடம், 9 நோட்டு, இதெல்லாம் என்ன படங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் நான் அந்த மாதிரி வரும்னு ஆசைப்படுறேன் சார்.
சார் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க சார், சொன்ன மாதிரிங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க சார். பாடல்கள் நல்லா வந்திருக்குங்க சார். எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வந்து இதை போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் சிரம் தாழ்ந்து வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்பொழுது எழுச்சி தமிழர் அவர்கள் உரையாற்றுவதற்கு முன் அவருடைய உதவியாளர் மரியாதை விழா முடியும் தருவாயில் உள்ளது. இப்பொழுது படத்தின் கதாநாயகன் ஒரு சில வார்த்தைகள். எங்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்களும் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அவர்களும் அது என்னுடைய கடலூர் மாவட்டத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதினார் அண்ணன் கலை பாரதி அண்ணன். நான் சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தவங்களும் மண்ணோட உரிமை வெறிதானம் எல்லாமே இருக்கும்ல, அதே மாதிரி தான் சினிமானாக்கா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சென்னை, ஒவ்வொரு ஊர் சொல்லுவாங்க. நான் 30 வருஷமாக சினிமாவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் என் மண்ணோட பெருமையை சேர்க்கணும். அது எங்கள் பாலீஸ்வரர், எங்கள் தேவநாத சாமி, இவங்களெல்லாம் நான் காட்டணும். என் கடலூர் சேர்ந்த மக்கள் எல்லாரையும் அந்த படத்தை நடிக்க வைக்கணுன்ற ஒரு வெறி. அந்த வெறி தான் இன்றைக்கி இந்த படத்தோட முதல் ஒரு வெற்றியே. அண்ணன் வந்து வேதாஜி அண்ணன் வந்தாங்க, கலையண்ணன் வந்தாங்க. இந்தமாரி தம்பி, இந்தமாரி ஒரு கண்டெம்ட் வச்சுருக்கிறேன், இலங்கை தமிழின மக்களுக்காக ஒரு படம் ஒன்று வச்சுருக்கிறேன், நம்ம பண்ணணும், கிட்ட வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதேமாதிரி அண்ணன் கூட நான் சேர்ந்து செயல்பட்டேன். கடலூர் மாவட்டத்தை பற்றி பாட்டும் வந்தது, என்னோடய மக்களும் அதில் நடித்தாங்க. அதோட என் குடும்பம், நான் இந்த இடத்துல இருக்கிறேனாக்கா நான் சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவன் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் பிறந்தவன். நான் இந்த மேடையில் நிற்கிறது காரணம் எங்கள் அம்மா, என் அக்கா, தங்கச்சி, எங்கள் அண்ணன், எங்கள் குடும்பம் தான். இந்த இடத்துல இந்த இவ்வளோ பெரியவங்க முன்னாடி என்னை நிற்க வச்சு இந்த நிற்க வைக்கிற காரணமே எங்கள் குடும்பம் தான். இது என்னுடைய 2வது படம். மொதல் படத்துக்கு அண்ணன் ஜாகுவார் அண்ணன் வந்தாங்க. இது என்னுடைய வெற்றி இல்லை, இது அண்ணன் மாதிரி வேல்முருகன் அண்ணன் மாதிரியும் ஜாகுவார் அண்ணன் மாதிரியும் எல்லாமே எங்கள் மாவட்டம் சொல்கிறாங்கல்ல, அண்ணனுக்கு ஒரு மாவட்டம்னு ஒரு வீரம் வந்து சொன்னாங்கல்ல, கடலூர் மாவட்டத்தில் அவ்வளோ பேர் பாதிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டைம்லும் உயிருக்கு போராடி தான் நாங்கள் அந்த கடலூர் மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னோடய ஆசை இந்த கடலூர் மாவட்டத்தில் இந்த வள்ளலாறு, பாலீஸ்வரர் எல்லா இடத்துலையும் அந்த பேர் வந்தது. அதே போல் அந்த படம் வெற்றி அடைஞ்சு எங்கள் கடலூர் மாவட்டத்துக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்க்குற அளவுக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணன் வேதாஜி அண்ணனும் எங்கள் கலை அண்ணனும், இவங்க தான் முதல் காரணம். ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரெஸ்காரங்க, மீடியா எல்லா நண்பர்களும் சொல்கிறேன், இந்த கடலூர் பாட்டை எல்லா எடுத்துன்னு போய் சேர்க்கணும். இதுக்கு இந்த உறுதுணையாக இருந்த எனது நண்பர் பாண்டியன் அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து நான் விடைபெறேன். ரொம்ப நன்றி. நான் அதிகமாக ஏதாவது பேசல. ரொம்ப நன்றி. நன்றி. படத்தின் கதாநாயகி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள், 2 வார்த்தைகள் மட்டும். எழுச்சி தமிழர் பல்வேறு வேலைகள் மத்தியில் இருக்கிறார். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆஸ் அ ஸ்ரீலங்கன் பொண்ணாக இங்கே தமிழ் சினிமாவில் கால் எடுத்து வச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கதை கேட்கும்போது நானும் ஸ்ரீலங்கா, இந்த கதையும் அது மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது உடனே எதுவுமே நான் யோசிக்கல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சாரி. இலங்கை பெண்ணா இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் கோ டைரக்டர் சார், கலை சார், எல்லாருக்குமே நான் யார் பேர் டைம் இல்லாதனால எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி கூறிக்கிறேன். இந்த படம் வந்து மென்மேலும் வெற்றி பெறணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக நன்றி கதாநாயகி அவர்களுக்கு. அடுத்தபடியாக எழுச்சி தலைவர், எழுச்சி தமிழர் திரு தொல் திருமாவளவன் எம்பி, தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களை சிறப்புரை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அன்பார்ந்த இரவு பறவை என்னும் திரைப்படத்தை இயக்கியுள்ள இயக்குனர் திருமிகு வேதாஜி பாண்டியன் அவர்களே, படத்தின் தயாரிப்பாளர் திரு டாக்டர் பாண்டியன் அவர்களே, இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆல்வின் கலைபாரதி அவர்களே, படத்தின் ஒளிப்பதிவாளர் பகவதி பாலா அவர்களே, கதாநாயகன் தம்பி கோகில் சத்யா அவர்களே, கதாநாயகி நந்தினி உதயகுமார் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று உணர்ச்சிகரமாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் ஊமை விழிகள் புகழ் திருமிகு அரவிந்த் ராஜ் அவர்களே, நமது பெருமதிப்பிற்குரிய கலைமாமணி அண்ணன் டாக்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருமிகு ஆர்.கே. அன்புச்செல்வன் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் ரங்கராஜன் அவர்களே, கடலூர் பி. ராஜா அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் திரு அனீஷ் பிரபு அவர்களே, திரைப்பட இயக்குனர் அன்பு சகோதரர் செல்வகுமாரன் அவர்களே, கடலூர் மாநகர மாமன்ற உறுப்பினர் திரு சக்திவேல் அவர்களே, கடலூர் திருமதி மதுரம் அம்மா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரை கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாக்குவார் தங்கம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த காலச்சூழலில் ஈழத்தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அந்த வகையில் தயாரிப்பாளர், இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் தொட்டிருக்கிறார். இரட்டை குடியுரிமை என்கிற ஒரு கோரிக்கை நம்முடைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம். அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டது. அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய, தஞ்சம் போகக்கூடிய, அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது அது நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது. இன்னும் அதை தீவிரப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை களமாக்கி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு. நான் அவரிடத்திலே சொன்னேன் பேசிக்கொண்டிருந்த போது. ஒரு முறை நான் செய்தியாளர்களை சந்தித்த போது 1983 தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து, இங்கேயே பிள்ளைகளை பெற்று, அவர்களும் திருமணம் செய்து, அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு 3
தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன். அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிற போது பாண்டிச்சேரியிலிருந்து சில தோழர்கள் அங்குள்ள முகாமில் இருந்து வந்து என்னை பார்த்தார்கள். நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா? நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம். எங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். 1-2 பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள். இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. இலங்கையிலே 2 வகையான தமிழர்கள், பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறார்கள். இந்திய வம்சாவழி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள். இப்போ நம்முடைய கதாநாயகி நுவரெலியா என்று சொன்னார். நுவரெலியா என்பது அப்கண்ட்ரி, மலையகத்தில் கொழும்புக்கு பக்கத்திலே இருக்கிற மலையகம். கண்டி, நுவரெலியா என்ற அந்த பகுதி தேயிலை தோட்ட பகுதி. இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு, சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்து கொண்டு போனார்கள். 10 லட்சம் பேர் அழைத்து கொண்டு போனார்கள். அவர்களெல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்கிற இடத்திலே, லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்திற்கு பெயர் லயம், அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர். இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் காலத்திலே கொண்டு போனார்கள். அதுக்கு பிறகு வந்த ஒப்பந்தம் தான் பண்டா சாஸ்திரி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி 50% பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள், இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு பெயர் தான் இந்திய வம்சாவழி தமிழர்கள். ஆங்கிலத்திலே ரீபேட்ரியாட்ஸ், தாயகம் திரும்பிய தமிழர்கள். அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், இந்திய குடியுரிமை உள்ளவர்கள், வேலைக்காக அங்கே போனவர்கள். பிறகு அந்த அரசு எங்களுக்கு இவர்களெல்லாம் வேண்டாம், இவர்களுக்கு எங்களால் குடியுரிமை எல்லாம் தர முடியாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு திரும்ப 5 லட்சம் பேரை அனுப்பிவிடுகிறார்கள். எஞ்சியவர்களுக்கு அங்கே குடியுரிமை தராமல் நீண்ட காலம் இருந்தது. அப்கண்ட்ரியிலே இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை தரப்படாமல் நீண்ட காலம் போராடி போராடி இப்போது குடியுரிமை பெற்றுவிட்டார்கள். இது பூர்வீக குடி தமிழர்கள் அல்ல. வடக்கு கிழக்கு மாகாணங்களில், யாழ்ப்பாணம் சொல்கிறோம் இல்லையா, வன்னி சொல்கிறோம், அது வடக்கு மாகாணம். மட்டக்களப்பு, அம்பாறை அது கிழக்கு மாகாணம். இது 2 சேர்ந்து தான் ஈழம், தாயகம், தமிழ் ஈழம், வடக்கு கிழக்கு மாகாணங்கள். அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை சார்ந்த தமிழர்கள் தான் பூர்வீக தமிழர்கள். சிங்களவர்கள் அங்கே குடியேறுவதற்கு முன்பு இலங்கை முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த, பறந்து வாழ்ந்த குடிமக்கள் தமிழர்கள். இதை அல்லாமல் இன்னொரு தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, கொழும்பிலே வணிகம் செய்து கொண்டு அங்கேயே போய் செட்டில் ஆன தமிழர்கள். தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பலசரக்கு வியாபாரம் பண்ணுறாங்க, பல வகையான வியாபாரங்களை பண்ணிவிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகிடுறாங்க. அவங்க வம்சாவழி தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ போயிட்டு வந்துடுறாங்க, அங்கே வீடு இருக்குது அவங்களுக்கு, அங்கேயே பிஸ்னஸ் இருக்குது. யாழ்ப்பாணத்திலும் அந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள். நம் நாடு பூகம்பத்தால் 2ஆக பிளந்த போது லெமுரியா கண்டம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அழிஞ்சது போக எஞ்சிய பகுதி தான் தீவாக இருக்குது. அப்போல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. ஆஸ்திரேலியாவும் இதில் சேர்ந்த நிலப்பரப்பாக இருந்தது. மூழ்கி போன லெமுரியா கண்டம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் லெமுரியா உள்ளே போயிருச்சு, பகுருளி ஆறு உள்ளே போயிருச்சு, எஞ்சிய பகுதி தீவாக இருக்குது. அந்த தீவு இன்னைக்கு நமக்கு இன்னொரு நாடு, ஆனால் அன்னைக்கு ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. அப்போ நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த காலம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. இப்போ திடீர்னு இப்போ தமிழ்நாடு 2ஆக பிளந்துருதுன்னு வச்சுங்க, சென்னைக்குள்ளே வெள்ளம் புகுந்துருது, 2ஆக பிளந்துருது. பிளந்த பகுதி ஒரு பகுதி உள்ளே போயிடும், ஒரு பகுதி தீவாக மாறிடும், இன்னொரு பகுதி இந்த இந்தியாவோட இணைஞ்சு நிற்கும், தெற்கான தட்சிண பூமியோட இணைஞ்சு நிற்கும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் இதோட இணைஞ்சிருக்கும். நடுவில் தண்ணி பூந்து அரபிக்கடலில் போய் கலந்துருதுன்னு வச்சுங்க.
தென்பகுதி எல்லாம் கடலூருக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு தீவாக மாறிடும். அந்த மாதிரி தான் இலங்கை தீவு, அப்படி உருவானது தான் இலங்கை தீவு. ஆகவே அந்த இலங்கை தீவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் இங்கிருந்து குடியேறியவர்கள் அல்ல. ஆனால் அப்கன்றிலே வாழக்கூடியவர்கள், இங்கிருந்து வேலைக்காக போனவர்கள், அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில். இப்போ நாம் கேட்பது வம்சாவழி தமிழர்களுக்கான குடியுரிமை அல்ல. வந்துவிட்டவர்கள் இங்கே இந்திய குடிமக்களாக ஆகிவிட்டார்கள். ரீபாட்ரியாட்ஸ் என்கிற பெயரில் நீலகிரியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான், கொடைக்கானல் பகுதியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான். அதிகமாக மலையக தமிழர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தாயகம் திரும்பிய தமிழர்கள். அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை. ஆனால் வேற பிரச்சனைகள் இருக்கு, சட்டப்பூர்வமான இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. கண்டி, நுவரெலியா போன்ற பகுதிகளிலே தங்கியிருப்பவர்கள், இங்கிருந்து போனவர்கள் இப்போது அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டார்கள். இப்போ அவங்க எல்லாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ். 1983 கலவரம் ஏற்பட்ட போது, ஜூலை கலவரம் ஏற்பட்ட போது, அங்கிருந்து படகுகளே வந்து இங்கே தஞ்சம் புகுந்தவர்கள் 83 தொடர்ச்சியாக கலவரம் நடக்கிற போதெல்லாம், வன்முறைகள் நடக்கிற போதெல்லாம் உயிர் தப்பி பிழைத்து இங்கே வந்தவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். இப்போ இங்கே இருக்கிறவங்களோடவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்திய குடியுரிமை பெற்றவர்களோடவே திருமணம், ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ முகாம்கள் இருக்கிறாங்க. முகாம்கள் இருந்த நிலைமைகளை நம்முடைய வேல்முருகன் அவர்கள் மிகுந்த உருக்கத்தோடு சொன்னார். போராடி எப்படியெல்லாம் அவங்களுக்கு வீடுகள் கட்டித்தரணும், அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திரப்படி. நான் ஒரு முறை காட்டுமன்னார்குடியில் போய் ஒரு முகாம் பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு ஹால், அதுக்குள்ளே புடவையால் தான் தனித்தனி வீடு மாதிரி மறித்து புடவை தான் வால் மாதிரி சாரீஸாலே அப்படியே கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே தான் ஒரு குடும்பம். அது மாதிரி இன்னொரு தடுப்பு கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு குடும்பம். அவங்களுக்கு தனி வீடே இல்லை. மொத்தத்தில் ஒரு டார்மிட்ரி மாதிரி ஒரே ஹால். இந்த ஹாலுக்குள்ளே வந்து பிளைவுட் போட்டு கூட தடுத்து கொடுக்கல, அவங்களே துணியால் வந்து தடுத்து குடியிருந்தாங்க. அவங்க ஊருக்கு பக்கத்தில் அம்பலவாணன்பேட்டையில் ஒரு முகாம் இருந்துச்சு. காட்டு சாகை புலியூர் பக்கத்தில் அங்கே ஒரு முகாம் இன்றைக்கி இருக்குது. அந்த முகாமுக்கு போய் நானும் கட்சியில் பொதுச் செயலாளர் ரவிக்குமார்லாம் போய் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 5-6 முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டு போய் அன்றைக்கு டாக்டர் கலைஞர்கிட்ட கொடுத்தோம். அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை, உதவித்தொகை பத்தாது, அதை உயர்த்தணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று கலைஞர் அப்போ வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் இருந்தது வந்து 600 ரூபா உயர்த்தினார். இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு, உயர்த்திட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு தான் வீடுகள்லாம் கட்டணுங்கிற கோரிக்கைகள்லாம் வேல்முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கி வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. இந்த முகாம்களை இல்லாமல் வெளியே வந்து அரசு அனுமதியோடு தங்கியிருக்கிறாங்க பல பேர். மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கே இங்கே நம்மளால் வந்து நல்ல வீடு கட்டி தர முடியல.